கம்ப்யூட்டர்ல காப்பி பேஸ்டுக்கு ஷார்ட்கட்டு Ctrl+C காப்பி பண்றதுக்கும் Ctrl+V பேஸ்டுக்கும் காலங்காலமா நம்ம யூஸ் பண்றோம். இது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தானே கேக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை காப்பி பண்ணிட்டு திரும்பவும் வேற ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணது காப்பி ஆகாம கடைசியா காப்பி பண்ணது தான் பேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணதை நீங்க மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதான் வரும். நாம எத்தனை முறை காப்பி பண்ணாலும் சரியான இடத்துல பேஸ்ட் பண்ண ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு. நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ்லயே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க கம்ப்யூட்டர்ல Windows+V பிரஸ் பண்ணினா உங்களுக்கு கிளிப் போர்டுன்னு ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல டர்ன் ஆன்ங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை எத்தனை வேர்ட்ஸ் காப்பி பண்ணாலும் அத்தனை முறை கிளிப் போர்ட்ல இருக்க சின்ன ஸ்கிரீன்ல நீங்க காப்பி பண்ண அத்தனை வார்த்தைகளுமே வரிசையா ஹிஸ்டரியா பதிவாகிருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ற வரைக்கும் இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும். திடீர்னு உங்க கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஷட் டவுன் ஆகிருச்சு, அப்போ காப்பி பண்ணது எல்லாமே அழிஞ்சிரும். திரும்பவும் உட்கார்ந்து காப்பி பண்ணி கஷ்டப்படுறீங்களா? அதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. கிளிப் போர்ட்ல பின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க காப்பி பண்ண வேர்ட்ஸ் அத்தனையுமே பின் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்க காப்பி பண்ணது காணாம போகாது. அது மட்டும் இல்லாம இமோஜிஸ், ஸ்மைலிஸ் எல்லாமே இந்த கிளிப் போர்ட்ல இருக்கு. அவசரத்துக்கு சீக்கிரமா அனுப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காப்பி பேஸ்ட் கிளிப் போர்டு விண்டோஸ் லெவல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். விண்டோஸ் 10 ஆர் 9ல இதற்கான ஆப்ஷன்ஸ் இல்ல.